ஹலோ நண்பர்களே, ஜில்லாடி ஜீவா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம வாழ்க்கையில நிறைய வழிகளை தாண்டி வந்திருப்போம். ஆனா நம்ம உயிரா நினைச்ச ஒருத்தர் காரணமே இல்லாமலோ இல்ல சின்ன சண்டைனாலேயோ நம்மள விட்டு போகும்போது வர்ற வலி இருக்கே, அத வார்த்தையால சொல்லவே முடியாது. ராத்திரி தூக்கம் வராது, சாப்பிட பிடிக்குது, செல்போனை பார்த்தாலே அவங்க மெசேஜ் பண்ணிருப்பாங்களான்னு ஒரு ஏக்கம் இருக்கும். என்னை இவ்வளவு நேசிச்சாங்களே, எப்படி என்னைய விட்டுட்டு இருக்காங்க, அவங்க திரும்ப வருவாங்களா அப்படிங்கிற கேள்வி உங்களை தினமும் சித்திரவதை பண்ணிட்டு இருக்கா? கவலைய விடுங்க. உண்மையான அன்பை இந்த பிரபஞ்சம் என்னைக்கும் பிரிக்காது. உங்களை விட்டு போனவங்க உங்களுக்காக படைக்கப்பட்டவங்களா இருந்தா அவங்கள மறுபடியும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற வேலைய பிரபஞ்சம் ஏற்கனவே ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க உங்ககிட்ட திரும்ப வரப்போறாங்க அப்படிங்கிறத பிரபஞ்சம் ஒரு 10 அறிகுறிகள் மூலமா உங்களுக்கு முன்கூடியே சொல்லும். அந்த 10 அறிகுறிகள் என்னென்ன, இதுல எத்தனை உங்க வாழ்க்கையில இப்போ நடக்குதுன்னு வீடியோவை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். உங்களுக்கு பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணலாம். உங்க ரிலேஷன்ஷிப்புக்கு தேவையான அத்தனை ஐடியாக்களும் நாங்கள் தருவோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் அறிகுறி, திடீர்னு உங்க மனசுல ஏற்படுற ஒரு அமைதி. இத்தனை நாளா அவங்கள நினைச்சு அழுது துடிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் எந்த காரணமும் இல்லாம உங்க மனசு ரொம்ப லேசான மாதிரி ஃபீல் ஆகும். எல்லாம் சரியாகிடும், அவங்க கண்டிப்பா வருவாங்கன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு குரல் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லும். அந்த நிமிஷத்துல இருந்து உங்க அழுகை நின்னுடும். இதுதான் பிரபஞ்சம் உங்க மனசுக்குள்ள கொடுக்கிற முதல் சிக்னல். ரெண்டாவது அறிகுறி, இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும். நீங்க சோஷியல் மீடியாவை ஓபன் பண்ணா அங்க அவங்க பெயர் இருக்கும். டிவியை பார்த்தா அந்த கேரக்டர் பெயர் அவங்க பெயரா இருக்கும். ரோட்ல போகும்போது ஒரு கடையின் போர்டுல அவங்க பெயரை பார்ப்பீங்க. ஏன், நீங்க புதுசா சந்திக்கிற நபரோட பெயர் கூட அவங்க பெயரா இருக்கலாம். இதெல்லாம் தற்செயல் கிடையாது நண்பர்களே, அவங்களோட எனர்ஜி உங்களை நெருங்கி வருதுங்கிறதுக்கான அடையாளம். மூணாவது அறிகுறி, எண்களின் ரகசியம். நீங்க எப்போ மொபைல் எடுத்து டைம் பார்த்தாலும் 11:11, 22:22, 12:12, 11:22 இப்படி ஒரே மாதிரியான எண்கள் உங்க கண்ணுல அடிக்கடி படும். இத ஏஞ்சல் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்க ஆசைகளை நிறைவேற்றி வைக்க பிரபஞ்சம் உங்க கூடவே இருக்குன்னு அர்த்தம். முக்கியமா 11:11 பாத்தீங்கன்னா பிரிந்த உறவுகள் சேரப்போகுதுன்னு அர்த்தம். நான்காவது அறிகுறி, அவங்கள நீங்க ரொம்ப நாளா நேர்லயோ போட்டோலயோ பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா திடீர்னு உங்க கனவுல அவங்க வருவாங்க. அது சாதாரண கனவா இருக்காது, ரொம்ப நிஜமா நடக்கிற மாதிரியே இருக்கும். அவங்க உங்ககிட்ட பேசுற மாதிரியோ, உங்களை ஹக் பண்ற மாதிரியோ, இல்ல அவங்க அழுற மாதிரியோ கனவு வரும். அவங்க கூட இருந்த மொத்த ஞாபகமும் உங்களுக்கு வரும். இதுக்கு காரணம், அவங்க உங்களை ரொம்ப ஆழமா நினைக்கும் போது அது உங்க மூளைக்கு தெரியப்படுத்தி டெலிபதி மூலமா உங்களுக்கு கனவா வருது. இது ரொம்ப முக்கியமான அறிகுறி. அஞ்சாவது அறிகுறி, நீங்க உங்க நண்பர்கள் கூட ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருப்பீங்க, இல்லைன்னா ஒரு வேலையில ரொம்ப பிஸியா இருப்பீங்க. ஆனா திடீர்னு ஒரு செகண்ட்ல உங்க மனசு ரொம்ப சோகமாகும். அவங்க ஞாபகம் நெஞ்ச அடைக்கிற மாதிரி வரும். ஏன் திடீர்னு இப்படி ஆகுதுன்னு நீங்க குழம்புவீங்க. உண்மை என்னன்னா, அந்த குறிப்பிட்ட செகண்ட்ல அவங்க உங்களை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இது 2 ஆத்மாக்களுக்கு இடையில நடக்கிற எமோஷனல் கனெக்ஷன். நம்ம சேனல்ல கூட இதை பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. ஆறாவது அறிகுறி, நீங்க 2 பேரும் சேர்ந்து பழகும்போது ஒரு குறிப்பிட்ட பாட்டை ரொம்ப ரசிச்சு கேட்டிருப்பீங்க. ரொம்ப நாளா அந்த பாட்டு உங்க காதுலயே விழுந்திருக்காது. ஆனா அவங்க ஞாபகம் உங்களுக்கு வரும்போதோ இல்லைன்னா அவங்க உங்களை நினைச்சிட்டு இருக்கும்போதோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் அந்த பாட்டு திரும்ப திரும்ப உங்க காதுல விழும். அப்புறம் நீங்க போற இடமெல்லாம் ஏதோ ஒரு வகையில அந்த பாட்டு உங்களுக்கு கேட்கும். இது உங்களை அவங்களோட எனர்ஜியோட இணைக்க பிரபஞ்சம் பண்ற ஒரு வேலை. ஏழாவது அறிகுறி ரொம்ப ஆச்சரியமானது. அவங்க பயன்படுத்துற ஒரு குறிப்பிட்ட பெர்ஃப்யூம் வாசனையும் இல்லைன்னா அவங்களுடைய பவுடர் வாசனையும் திடீர்னு காத்துல உங்க மூக்குக்கு வரும். ஆனா சுத்தி முத்தி பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதுக்கு ஃபேண்டம் சென்ட்னு பேரு. அவங்க ஆழமா உங்களை நினைக்கும் போது அவங்க எனர்ஜி உங்களை கடந்து போறதால வரக்கூடிய ஒரு வாசனை இது. எட்டாவது அறிகுறி, அவங்கள பத்தி எந்த தகவலும் இல்லாம நீங்க இருப்பீங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம உங்க மியூச்சுவல் ஃப்ரெண்ட் யாராவது திடீர்னு கால் பண்ணி, மச்சி அவளை பார்த்தேன், உன்னை பத்தி கேட்டா என்றோ அல்லது அவங்கள பத்தின ஏதோ ஒரு செய்தியோ உங்களுக்கு வந்து சேரும். பிரபஞ்சம் ஏதோ ஒரு நபர் மூலியமா அவங்க இன்னும் லைஃப்ல இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியப்படுத்துது.
9வது அறிகுறி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நாள் வரைக்கும் அவங்களுக்காக அழுது அவங்க பின்னாடியே ஓடி கெஞ்சிக்கிட்டு இருந்த நீங்க திடீர்னு போதுண்டா சாமின்னு ஒரு முடிவுக்கு வருவீங்க. உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை மாத்துவீங்க, ஜிம்முக்கு போவீங்க, உங்க கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. இந்த லெட்டிங் கோ ஸ்டேஜுக்கு நீங்க வந்துட்டீங்கனாலே பிரபஞ்சம் தன்னோட வேலைய ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க அவங்கள சேஸ் பண்றதை எப்போ நிறுத்துறீங்களோ அப்போ அவங்க உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. இதுதான் சைக்காலஜி மந்திரம். 10வது மற்றும் கடைசி அறிகுறி உங்களுடைய உள்ளுணர்வு, அதாவது கட் ஃபீலிங். உலகமே வந்து உங்ககிட்ட மச்சி அவ இனிமே வரமாட்டா மறந்துடுன்னு சொன்னாலும் உங்க உள்மனசு மட்டும் இல்லடா அவ எனக்கானவ கண்டிப்பா வருவா அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா அடிச்சு சொல்லும். அந்த உள்ளுணர்வு எப்பவுமே பொய் சொல்லாது. அது பிரபஞ்சத்தோட நேரடி தொடர்புல இருக்கிற ஒரு வாய்ஸ். அந்த உள்ளுணர்வு உங்களுக்கு இருந்தா அவங்க உங்ககிட்ட வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் உங்ககிட்ட அவங்க வந்தே தீருவாங்க. இதை யாராலையும் மாற்ற முடியாது. நண்பர்களே, உண்மையான அன்பு எந்த காலத்திலையும் தோத்து போகாது. உங்களுக்காக படைக்கப்பட்ட இதயம் எங்கேயும் போகாது. எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவற்றை எல்லாம் கடந்து சுக்கு நூறாக்கி உங்களிடம் வந்தே தீரும். இதை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. இந்த 10 அறிகுறிகள்ல எத்தனை அறிகுறிகள் இப்போ உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. 11வது அறிகுறி. நீங்க பஸ்ல போயிட்டு இருப்பீங்க, இல்லைனா ஒரு மாலுக்கு போவீங்க. தூரத்துல ஒருத்தரை பார்க்கும்போது அட அவங்க மாதிரியே இருக்கேன்னு உங்க ஹார்ட் பீட் ஒரு செகண்ட் எகிரும். பதறி போய் கிட்ட போய் பார்த்தா அது வேற யாரோ ஒருத்தரா இருப்பாங்க. ஆனா அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் கலர், ஹேர் ஸ்டைல் எல்லாமே உங்களை விட்டு போனவங்க மாதிரியே இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒத்திகைய பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டுதுன்னு அர்த்தம். 12வது அறிகுறி. பிரேக்கப் ஆன புதுசுல ரோட்ல யாராவது ஜோடியா கைய புடிச்சிட்டு போனா நமக்கு செம்ம காண்டாகும், கடுப்பா இருக்கும். ஆனா இப்போ திடீர்னு உங்க கண்ணுக்கு நிறைய காதலர்கள் சந்தோஷமா இருக்கிறது தட்டுப்படும். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல கூட கியூட்டான கப்பிள்ஸ் வீடியோவா வரும். அத பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் வராது, மாறா ஒரு சின்ன சிரிப்பு வரும். பிரபஞ்சம் உங்களுக்கான சந்தோஷத்தையும் சீக்கிரமே திருப்பி தரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ட்ரெய்லர் தான் இது. 13வது அறிகுறி ரொம்ப இமோஷனலானது. நீங்க உங்க ரூம்ல தனியா உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருப்பீங்க. ஆனா திடீர்னு அவங்க உங்க பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அவங்க உங்க தோள்ல சாஞ்ச மாதிரி ஒரு மாய உணர்வு தோன்றும். இத ஃபேண்டம் டச்னு சைக்காலஜில சொல்லுவாங்க. ஆன்மீகத்துல 2 இதயங்கள் ரொம்ப தூரத்துல இருந்தாலும் அவங்களோட ஆஸ்ட்ரல் எனர்ஜி டிராவல் ஆகி உங்களை வந்து தொட்டுட்டு போகுதுன்னு அர்த்தம். 14வது அறிகுறி இயற்கையின் சிக்னல். நீங்க சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வெள்ளை நிற இறகு, ஒயிட் ஃபெதர், காத்துல பறந்து வந்து உங்க மேலேயோ இல்ல உங்க பக்கத்திலேயோ விழும். இல்லனா சம்பந்தமே இல்லாத இடத்துல ஒரு பட்டாம்பூச்சி உங்களை சுத்தி சுத்தி பறக்கும். பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு விதியில இந்த 2மே ரொம்ப பெரிய பாசிட்டிவ் சிக்னல். உன் கவலைகள் முடிஞ்சிருச்சு, நீ ஆசைப்பட்ட விஷயம் உன் கைக்கு வரப்போகுதுன்னு தேவதைகள் உங்களுக்கு சொல்ற ரகசிய மெசேஜ் இது. 15வது மற்றும் லாஸ்ட் அறிகுறி. திடீர்னு உங்க ரூமை ரொம்ப சுத்தமா வச்சுக்க ஆசைப்படுவீங்க. புதுசா ட்ரெஸ் வாங்குவீங்க. முகத்துல ஒரு புது பளபளப்பு வரும். நம்ம வீட்டுக்கே ஒரு ரொம்ப முக்கியமான கெஸ்ட் வரப்போறாங்கன்னா வீட்டை எப்படி ரெடி பண்ணி வைப்போமோ அதே மாதிரி உங்களுக்கே தெரியாம உங்க உடம்பையும் மனசையும் நீங்க ரெடி பண்ணுவீங்க. ஏன்னா உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு உங்க உசிர உங்களை தேடி திரும்ப வந்துட்டு இருக்குன்னு. அவங்க திரும்ப வருவாங்கங்கிற நம்பிக்கையோடு உங்க வாழ்க்கைய வாழுங்க. உங்களை நீங்க நேசிங்க. சீக்கிரமே ஒரு நல்ல செய்தியோட அவங்க உங்களை தேடி வருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருந்தா ஒரு லைக் போட்டுட்டு நம்ம ஜில்லாடி ஜீவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை மாதிரியே கவலையில இருக்கிற உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன்.